இன்னுமாங்க 5 ஏக்கரா மேலே களை எடுக்கிறதுக்கு வாடகைக்கு டிராக்டரை கூப்பிட்டுருக்கீங்க. அந்த வாடகை காசுலேயே ஒரு நல்ல டிராக்டர் வாங்குறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஹெவி லேண்டு வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு நல்ல பவர் வீடரை என் லேண்டுக்கு வாங்கணும்னு தேடி தேடி சோர்ந்து போயிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பவர் வீடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது காசு சேவிங் தான். ஆனால் இந்த வீடியோவில் அதில் எப்படி காசு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவசாய பெருமக்களே. மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நம்ம தோட்டத்தை சுற்றி களை முளைக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் சில பேர் புது பயிரிட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி டைமில் தான் ஒரு பவர் வீடரை வாங்குறது கரெக்டான டைம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பவர் வீடரை எப்படி பார்த்து வாங்கணும், என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாகவும் டெக்னிக்கலாகவும் பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே உங்ககிட்ட பல பவர் வீடர்ஸ் இருக்கே, இப்போ இந்த பவர் வீடரை ஏன் லான்ச் பண்ணிக்கின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட கேட்குற கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்கிட்ட ஹெவி லேண்ட் இருக்குது, அதில் ஓட்டுறதுக்கு கண்டினியூஸாக ஓட்டுறதுக்கு ஒரு பவர் வீடர் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் நர்மதா டீசல் இன்ஜின் பவர் வீடரை நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த மிஷினில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல பவர் வீடரை வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இன்ஜின் தான். ஏன்னா இன்ஜின் தான் மிஷினோட ஹார்ட்டே. அப்படிப்பட்ட இன்ஜினை நாங்கள் டீசலில் கொடுத்துருக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், டிராக்டராக இருந்தாலும் சரி இல்லை லாரியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து ஹெவி பர்பஸ். அதனால அவங்க டீசலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டீசலில் கொடுக்கும்போது அதோட டார்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பெட்ரோல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது டீசல் இன்ஜினில் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து பவர் வீடர்ஸை ஓட்ட முடியும், கூடவே பவர்ஃபுல்லாக ஓட்ட முடியும். அதனால் எப்படிப்பட்ட லேண்டாக இருந்தாலுமே இந்த டீசல் இன்ஜின் அழகாக வந்து உங்களுக்கு கலையாக இருந்தாலும் சரி, உழவாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஏன் சேத்து உழவாக இருந்தாலும் கூட ஓட்டி கொடுத்துரும். இப்போ நம்ம நர்மதா டீசல் இன்ஜின் பார்த்துட்டிங்க அப்படின்னா பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நர்மதா டீசல் இன்ஜின் வந்து அதிகமாக டீசல் குடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்கக்கூடிய பவர் வீடர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏக்கராக்கு தோராயமாக 1 லிட்டர் பிடிக்குது அப்படின்னா, நம்ம நர்மதா டீசல் இன்ஜின் வந்து ஒரு ஏக்கராக்கு கிட்டத்தட்ட 600 ml தாங்க பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும், டீசலோட காஸ்ட்டை கிட்டத்தட்ட 40% வரைக்கும் நம்ம நர்மதா டீசல் பவர் வீடரில் வந்து சேவ் பண்ண முடியும்னு. இது ஒரு பவர்ஃபுல் இன்ஜின், கூடவே இதோட மைலேஜ் கிட்டத்தட்ட 40% சேவ் ஆகும். இதெல்லாம் ஓகே. நான் ஏன் எம்டிஎம்மில் இந்த பவர் வீடரை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு பவர்ஃபுல்லான 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினுங்க. அப்போ கண்டிப்பாக இது கண்டினியூஸாக ஓடணும் அப்படின்னா இதுக்கு கூலிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக தான் எம்டிஎம்மில் யாருக்கிட்டே இல்லாத ஏர் கூலிங் சிஸ்டம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ஜினை நீங்கள் கண்டினியூஸாக ஓட்டினாலும் இன்ஜினோட சூடு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சூடாகாது. அதனால தான் யாருக்கிட்டேயும் இல்லாத ஏர் கூல் சிஸ்டத்தை நம்ம எம்டிஎம்மில் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸாக நம்ம நர்மதா டீசல் இன்ஜின் பவர் வீடரை ஓட்டிக்க முடியும். இது ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்போ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதுக்காக தான் நாம் இதில் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால் இந்த இன்ஜினை நீங்கள் ரொம்ப சுலபமாக ஒரே கையில் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இதில் செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் கிடையாதுங்க, ரீகாயில் ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்கோம். இது ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பவர்ஃபுல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் கிடையாது, இது ஒரு சென்டர் ரோட்ரி அப்படிங்கும்போது பவர் எல்லாமே வந்து இந்த கியர் பாக்ஸ் தான் வாங்கும். ஸோ அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கியர் பாக்ஸ் இதில் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத. இதில் மொத்தம் 3 கியர் செட்டப் கொடுத்துருக்கோம். 2 ஃபார்வர்ட் கியர், 1 ரிவர்ஸ் கியர். அந்த 2 ஃபார்வர்ட் கியரில் ஃபஸ்ட் கியர் போட்டிங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும், ஆனால் டார்க் அதிகமாக இருக்கும். செகண்ட் கியர் போட்டிங்க அப்படின்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும், டார்க் கொஞ்சம் கம்மியாகுங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் ரிவர்ஸ் கியருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். பவர் வீடரை எடுத்துக்கிட்டாலே இந்த ஹேண்டில் பார் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்குங்க. ஸோ ஹைட் அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஹைட்டு கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப எக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கன்வீனியன்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க, கம்ஃபர்ட்டு சுத்தமாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம எம்டிஎம்மில் நீங்கள் 2 அடி வரைக்குமே ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் இதில் வந்து ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோங்க. ஸோ இதையுமே நீங்கள் ரொம்ப சுலபமாக பவர் வீடரை ஓட்டிக்கிறதுக்காக தான் நாங்கள் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே 360 வரைக்கும் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டிசைன் தான் நம்ம எம்டிஎம் நர்மதா டீசல் இன்ஜின் பவர் வீடரில் இருக்குது. இது ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்போ இதோட டெப்த்து எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 அடி வரைக்குமே உங்களால் டெப்த்து கொடுத்து ஓட்டிக்க முடியுங்க. ஸோ அதனால் எந்த மாதிரி களை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உழவு ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்துக்க முடியுங்க. ஸோ நம்ம நர்மதா டீசல் இன்ஜினோட டயரை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இப்போ நான் வீடியோவில் ஒரு டயரோட கம்பேர் பண்ணுறேன். இதுதான் மற்ற கம்பெனியில் கொடுக்கக்கூடிய பவர் வீடர்ஸோட டயர்ஸ்.
அப்போ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த டயர் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத. இன்னுமே பல பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, டிராக்டர் தான் பெஸ்ட்டு, பவர் வீடர்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. டிராக்டர் செய்கிற வேலையும் இது செய்யும், டிராக்டரால் முடியாத வேலையும் இது செய்யும். இப்போ டிராக்டரை வச்சு உங்களால் வட்டப்பாத்தி எடுக்க முடியாது, ஆனால் நம்ம பவர் வீடர் வச்சு வட்டப்பாத்தி எடுக்க முடியும். அடுத்தது இந்த சந்துக்குள்ளே அந்த 2 அடி 3 அடி 4 அடிக்குள்ளே வந்து களை எடுக்கிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். ஆனால் அதுவும் நம்ம பவர் வீடர் செய்யும். அப்போ நீங்கள் கேட்கலாம், டிராக்டர் கண்டினியூஸாக ஓடும், உங்களோட பவர் வீடர் ஓடுமா அப்படின்னு கேட்டால், அப்பளையா இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இது ஒரு பவர்ஃபுல்லான டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கிறதுனால இதை நீங்கள் கண்டினியூஸாகவும் ஓட்டிக்க முடியும். அதனால தான் நம்ம நர்மதா டீசல் இன்ஜின் பவர் வீடர் அப்படிங்கிறது பெஸ்ட்டான பவர் வீடர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது இதில் டிராக்டரில் இருக்கக்கூடிய பிடிஓ அட்டாச்மெண்ட்டை கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த பிடிஓ அட்டாச்மெண்ட் மூலிமா நீங்கள் ஹெச்டிபி பம்பை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இது மூலிமா உங்கள் தோட்டத்துக்கு ஈஸியாகவே மருந்தடிச்சிக்க முடியும். அடுத்தது இதை நீங்கள் மினி டிராக்டராக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் ட்ராலி அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட விவசாய பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் மல்டிபிள் அட்டாச்மெண்ட் போட்டுடலாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டபுள் ப்ளவ்வே, ஸ்பைரல் ரிட்ஜரு, கட்டிங் ரோட்ரி, கேஜ் வீலு, அயன் வீலு, 3 டைப் கல்டிவேட்டர் வித் லோயர் லிங்க்கு, 3 டைப் ஆஃப் கல்டிவேட்டர் வித் டாப் லிங்க்கு, சீட்டர் அட்டாச்மெண்ட்டு, மினி ட்ரைலரு, லெவலரு. இந்த மாதிரி மல்டிபிள் அட்டாச்மெண்ட்டை நம்ம நர்மதா டீசல் இன்ஜின் பவர் வீடரில் மாட்டிக்க முடியுங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு தேவையான சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணிக்கக்கூடிய டூல்ஸையும் நாங்கள் இதிலேயே வச்சு கொடுத்துருவோம். இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த நர்மதா டீசல் இன்ஜின் பவர் வீடருக்கு 15,000 ரூபா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் லான்ச்சிங் ஆஃபராக கொடுத்துட்ருக்கோங்க. இது எங்களால் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 30 பேர்த்துக்கு இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 15 பேர்த்துக்கு லோ காஸ்ட் இஎம்ஐயும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள்.